ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கதம்ப சமையல். இன்றைக்கி டிஃபனுக்கு டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது பண்ணுறதுக்கு ஒரு வானலில் 1.5 ஸ்பூன் எண்ணெய் நான் ஊற்றிருக்கேன். 1.5 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 4 காஞ்ச மிளகா போட்டதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு லைட்டாக வறுத்துக்கலாங்க. அந்த பருப்பு வந்து லைட்டாக கலர் மாறணும், அந்தளவுக்கு வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் 4 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இது வந்து வதக்கி அரைக்க போகிறோம். அதையும் போட்டு இதோடு நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக இப்பயே நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். இது ரொம்ப கலர் மாறணும்னு அவசியம் இல்லைங்க. லைட்டாக அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதங்கினா போதும். பாருங்கள், இந்தளவுக்கு நான் வதக்கியிருக்கேன். இப்போது நான் 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கி நசுக்குனா நல்லா சாஃப்டாக ஆகிற அளவுக்கு வதக்கணும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.